உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் அம்மா பாவம் இல்லையா? யோ, கொஞ்ச நேரமாவது கோமா இருக்கிற மாதிரி நடியா. யோவா, இப்போ சாரி கேட்ட உடனே மன்னிச்சா அப்புறம் பொண்டாட்டி எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டு இருப்பா? அடி பாவி, உன்னை அப்பாவா வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஆதி, நான் கத்திட்டு இருக்கேன் இங்க நின்னு. நீங்க அவ கூட சேர்ந்துட்டு பேசாம இருக்கீங்க. சரி, நான் பண்ணது தப்புதான். ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவ? ஏய், நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? அது உனக்கு பனிஷ்மெண்ட் இல்ல, கேக்குற எங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். அவள வாடி, நீ வெளிய இருக்கு. உனக்கு ஓவரா பண்றான். சரி, நான் வேணா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு காட்டவா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடத்துறோம்? மாடர்ன் ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண? ஏய், நான் என்னடி பண்ணட்டும், நீயே சொல்லு. பனிஷ்மெண்ட் என்னன்னு அப்பா சொல்லுவாரு. சொல்லுங்கப்பா. பாரதி, நீங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன். அதை கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி வரணும். அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல பனிஷ்மெண்டா? தமிழ், இந்த பட்டு புடவைய கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு காலையிலே உங்க அம்மா சொன்னாங்க. அத மறந்துட்டீங்களா? உங்களெல்லாம் வச்சுட்டு பொண்டாட்டிக்கு நல்லா ஜால்ரா தட்டுங்க. வாங்க வாங்கன்றல. சாரி ஆதி. சாரி ஆதி, இனிமே நான் எதுவும் மறக்க மாட்டேன். கட்டி பிடிச்சாலே மன்னிச்சிடுவாரு. இதுல முத்தம் வேற கொடுத்துட்டியா? அப்பா அவ்வளவுதான். இத பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ புடவை கட்டிட்டு வரலன்னு வையே, நானே கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். புத்திரவ மகாராணி, இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆதி, அது பட்டு புடவைக்கு மடிப்பு வைக்கும் போது எனக்கு சரியா வைக்க தெரியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஆதி, ப்ளீஸ். அதான் உங்க பொண்டாட்டி கூப்பிடுறாங்கல்ல, போங்க போய் புடவை கட்டி கூட்டிட்டு வாங்க. வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.